வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. மயிலம் அடுத்த ரெட்டனை மற்றும் ஆலகிராமம் ஆகிய அரசு பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த ரெட்டனையில் 133 பேர் மற்றும் ஆலகிராமம் பகுதியில் 57 பேர் ஆகிய அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆலகிராமம் அரசு பள்ளியில் நடைபெற்ற மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அந்த பள்ளிகளில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சால்வை அணிவித்து ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், ஒன்றிய செயலாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலையரசன், ரவி, மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் நெடி சுப்பிரமணியம், மாவட்ட அமைப்பாளர்கள் அன்சாரி, கேணிப்பட்டு செந்தில், ஒன்றிய கவுன்சிலர்கள் ராஜ் பரத், கண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த காலகட்டத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இடித்து மாணவர்கள் தளபதி முதலமைச்சருடைய தந்தையார் ரெண்டு முறை வந்திருக்கு. திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் வீதி ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் வீதியில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை 4ஆம் கால பூஜை மற்றும் நாடி சந்தானம், தத்துவ அர்ச்சனை, நாமகரணம், அங்குவார்ப்பணம், அஷ்டதிரவிய ஹோமம், விசேஷ மூலிகை ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து அர்ச்சனை, நாமகரணம், அங்குரார்ப்பணம், அஷ்டதிரவிய ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கடம் புறப்பாடு காலை 8:30 மணியளவில் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சுந்தர விநாயகர் கருவறை விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகரமன்ற உறுப்பினர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தர்மகர்த்தா கிருஷ்ணன் கவுண்டர், ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய தர்மகர்த்தா கவுன்சிலர் ரவிச்சந்திரன், விழா குழுவினர் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட அவை குப்பத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு மிதிவண்டியை ஒன்றிய பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கி வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட அவையார் குப்பத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 68 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் மிதிவண்டியை மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கி வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் கதிரவன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் நெடி சுப்பிரமணியம்,
மாவட்ட அமைப்பாளர் கேணிப்பட்டு செந்தில்குமார், ஒன்றிய கவுன்சிலர் ஜெயந்தி சேகர், ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி கமலக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தெரிவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு தலைமை பொறுப்பேற்று கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி யோகேஸ்வரி மணிவா. விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு மஞ்சினீஸ்வரர் ஐயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அமைந்துள்ள கீழ்புத்துப்பட்டில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த மஞ்சனேஸ்வரர் ஐயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை, முதல் கால பூஜைகளுடன் துவங்கி நேற்று அதிகாலை 4ஆம் கால பூஜையுடன் தொடங்கி பரிவார யாகசாலையில் கலச புறப்பாட்டுடன் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகமும், தொடர்ந்து சித்தர் பீடம், நாகக்கண்ணி புற்று அம்மன் சன்னதி, குதிரை வீரர்கள் சன்னதி, மலையாளத்தார் சன்னதி ஆகியவைகளை அடுத்து ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், மஞ்சனேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஐயனாரப்பன் சன்னதிக்கு சிவாச்சாரியார்களால் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் முடிந்து அடுத்து 3ஆவது கும்பாபிஷேகமான ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி உதகை கமர்ஷியல் சாலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காவலர்கள் பாதுகாப்பிற்காக பேரணியாக சென்றனர். நீலகிரி மாவட்ட உதகை கமர்ஷியல் சாலையில் நாளை நடைபெற இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முக்கிய சாலைகளில் எந்த அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருப்பதற்காகவும் சாலைகளில் ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைப்பது மற்றும் கடைகள் அமைப்பது போன்ற செயல்பாடுகளை செயல்படுத்தாமல் இருப்பதற்காக கடைகள் பாதுகாப்பு கருதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா தலைமையில் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மேலும் காவலர்கள் அணிவகுப்பு நடத்தினர். பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக நல்லாசிரியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக வஉசி பிறந்தநாள் விழா மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 1000 நபர்கள் கண்விழி தானம் செய்தனர்.
மேலும் நகர் பகுதியில் பணி செய்து வரும் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றன. இந்த நிகழ்வின் தலைமையாக நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை மாநில தலைவர் ரமேஷ் மாரிமுத்து, மாநில செயலாளர் சிவகுமார், மாநில பொருளாளர் ராஜா மற்றும் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் JP சரவணன், கந்தவிலாஸ் விபூதி ஸ்டோர் பாஸ்கரன், வவுசியின் வம்சாவளி வாரிசு பார்வதி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றன. இந்த நிகழ்வில் பாலசுப்ரமணி, ரங்கராஜன், மணிகண்டன், மகேஷ், கார்த்திக் மற்றும் மகளிர் பிரிவை சார்ந்த பிரேமலதா, சாந்தி ரமேஷ், அருணா, ராணி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறந்த ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி விருது வழங்கி பெருமைப்படுத்தினர். ஆய்வு செய்து அதோட உண்மைகளை கண்ண ஊடுருவியே அவன் சொல்ல முடியாது. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துறது அப்படின்னா நிறைய நாட்கள் தேவைப்படும். சிறந்த ஆசிரியர்கள் பாராட்டுவது அது பெரிய ஒரு சந்தோஷ்குமார் அவர்களுக்கு இப்பொழுது சப்போர்ட்டிங் சர்டிபிகேட் வழங்கி மகிழ்ச்சிக்கின்றோம். காஞ்சி பகுதியில் SRS ஹெல்த் கேர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் காஞ்சி காரப்பட்டு கூற்றோடு பகுதியில் இயங்கி வரும் SRS ஹெல்த் கேர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு பட்டமளிக்கும் விழா நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் ராஜி தலைமை தாங்கினார். கல்லூரியின் செயலாளர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி மற்றும் கல்லூரி இயக்குனர் சரோஜினி தேவி, விரிவுரையாளர்கள் அறிவுக்கொடி, சத்யா, சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மருத்துவர் ரவினாதேவி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மருத்துவக் கல்லூரி எலும்பு முறிவு பிரிவு மருத்துவர் செந்தில்குமார், பயோமெடிக்கல் சயின்ஸ் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி VID முனைவர் ஆனந்த் பிரேம்ராஜன், கிருஷ்ணகிரி சேர்ந்த மேக்ஸி பிரஸ் பால் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஞானப்பிரகாசம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் வேலூர் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர் செந்தில்குமார் பேசுகையில், இக்கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற மாணவிகள் வரும் நோயாளிகளை அதிக கவனத்துடனும் அன்புடனும் அரவணைத்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பை சேவை உணர்வோடு படித்து நோயாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் இந்த வேலையானது படிப்பை விட ஒழுக்கமே மிகவும் மேலானது என்பதையும் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். மேலும் மாணவிகள் அனைவரும் இந்த மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்ற பொழுது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளிகளை அன்புடனும் சேவை மனப்பான்மையோடு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். பட்டம் பெறும் மாணவிகள் வாழ்வில் வெற்றி அடைய உழைப்பு, நேர்மை, நற்பண்பு அவசியம். உலகிலேயே திறமையான இளைஞர்களை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. எதிர்காலத்தில் மேல்மேலும் வளமான மற்றும் வலிமையான நாடாக இந்தியா உயர இளைஞர்களின் பங்களிப்பும் முக்கியம். மலை உயரம் என்று தயக்கம் கொண்டால் அதன் சிகரத்தை அடைய முடியாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சிதான் முக்கியம். ஒவ்வொரு மாணவிகளுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்திறன் உள்ளது. அதை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். அரசு வழங்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழில் முனைவோராக முன்னேற்றம் பெறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. வேலை தேடுபவராக இல்லாமல் பலருக்கு வேலை வழங்குபவராக முன்னேற வேண்டும். அதற்கு இந்த பட்டம் பயன்பட வேண்டும். பட்டம் பெறும் அளவிற்கு உயர்த்திய பெற்றோரையும் ஆசிரியர்களையும் என்றைக்கும் நன்றியுடன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக எலும்பு முறிவு மருத்துவர் செந்தில்குமார் பேசினார். இறுதியாக மருத்துவர் ரவீன்குமார் நன்றி கூறினார். ஆசையாக நம்ம பசங்க அவார்டு வாங்க. களங்கம் விலகி இருப்பேன். பிணியார்
கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் அள்ளியந்தல் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அள்ளியந்தல் பகுதியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் செல்வ விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாத்ரா தானம், சங்கல்பம், அதனைத் தொடர்ந்து திருக்குடங்கள், யாகசாலையிலிருந்து கோபுர கலசங்கள், பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்னும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு செல்வ விநாயகர் காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் விழா குழுவினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை அள்ளியந்தல் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். இவ்விழாவில் அள்ளியந்தல் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் அள்ளியந்தல் பகுதியை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளும் ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் விழா குழுவினரும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் இளைஞர்களும் பலர் பங்கேற்றனர். சொல்லுங்க சாமி. நான் இருக்கிறேன் கற்பூரம் ஒரு நிமிஷம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.